அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு தாஇ இலா ரில்வானிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ அஸ்வாஜிஹி வ துர்ரிய்யத்திஹி வ இஹ்வானிஹி அம்மா பஅத். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. ஆடையின் ஒழுக்கங்கள். உணவுப் பொருட்களுக்கு பிறகு மனிதனுக்கு மிக அவசியமாக தேவைப்படும் பொருள் ஆடையாகும். ஆடை அணிவதும் அதை கொண்டு தமது மானத்தை மறைப்பதும் மனிதன் இயல்பில் உள்ள பண்பாகும். இஸ்லாம் எந்த ஒரு ஆடையிலும் குறிப்பிட்ட நிறத்தையோ அமைப்பையோ நிர்ணயித்து கூறவில்லை. மாறாக அதை மனிதர்களின் சுபாவம் மற்றும் ரசனைக்கேற்ப விட்டுவிட்டது. என்றாலும் ஆடையில் சில அடிப்படை விதிமுறைகளை இஸ்லாம் கூறியுள்ளது. அந்த விதிமுறைகளை கடைபிடிப்பது மனிதர்களின் கண்ணியத்திற்கும் பரிசுத்தத்திற்கும் காரணமாக அமையும். ஒரு பெண் சமூகத்தை சீர்படுத்த வேண்டும், செம்மைப்படுத்த வேண்டும் என்று படைக்கப்படுகிறாள். இஸ்லாமிய மார்க்கம் அடக்குமுறையோ அடிமைத்தனமோ இல்லை. இஸ்லாமிய மார்க்கத்தின் ஒரே இலக்கு மறுமை. மறுமை இலக்காக கொண்ட இஸ்லாமிய சமுதாயத்தில் நம்பிக்கை கொண்டு நல்லறம் புரியும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்கள் யதுஹுலூனல் ஜன்னா, சுவனத்தில் நுழைவார்கள். அணு அளவும் அநீதி இழைக்கப்பட மாட்டார்கள். நாம் ஒவ்வொரு நேரத்திற்கும் ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் ஏற்றவாறு விதவிதமாக கலர் கலராக அழகழகாக ஆடை உடுத்துறோம். ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவாங்க. ஆடை உடுத்துறதை வைத்தே மனிதனை தரம் பிரித்து விட முடியும். அவனுடைய சமுதாயத்தை, அவனுடைய ஒழுக்கத்தை பிரதிபலிக்கக்கூடியதாக ஆடை இருக்கிறது. புனித குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறியுள்ளான், ஆதமுடைய மக்களே, உங்களுடைய மானத்தை மறைக்கக்கூடியதும் உங்களை அலங்கரிக்கக்கூடியதுமான ஆடைகளை நிச்சயமாக நாம் உங்களுக்கு அருளியுள்ளோம். எனினும் பாவங்களை மறைத்துவிடக்கூடிய இறையச்சம் என்னும் ஆடைதான் மிக்க மேலானது. இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா ஆடையின் பிரத்யேகமான 2 காரணங்களை கூறியுள்ளான். ஒன்று, ஆடையின் அசல் நோக்கமே உடலை மறைப்பதுதான். இரண்டாவது, ஆடை மனிதனின் அழகுக்கும் அலங்காரத்திற்கும் காரணமாக இருப்பது. அதாவது ஆடை அணிந்த பிறகு மனிதன் பார்ப்பதற்கு நன்றாக காட்சியளிப்பான். ஒரு நல்ல ஆடையின் தன்மை இவ்வாறு இருக்க வேண்டும். நல்ல ஆடைகளை அணிய வேண்டும் என்பதன் கருத்து வீண் செலவு செய்ய வேண்டும் என்பதல்ல. ஏனென்றால் வீண் செலவுகளிலிருந்தும் தவிர்த்திருப்பது அவசியமாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நன்றாக சாப்பிடுங்கள், அருந்துங்கள், அடுத்தவர்களுக்கு தர்மம் செய்யுங்கள், ஆடை அணியுங்கள். இவற்றுக்கு அனுமதியுள்ளது. ஆனால் இவற்றில் வீண் செலவு மற்றும் பெருமை இருத்தல் கூடாது. ஆண்கள் பெண்களை போன்ற ஆடை அணிவதும் பெண்கள் ஆண்களை போன்ற ஆடை அணிவதும் கூடாது. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் கூறினார்கள், பெண்களை போன்ற ஆடை அணியும் ஆண்களையும் ஆண்களை போன்று பெண்கள் ஆடை அணியும் பெண்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்தார்கள். இந்த ஹதீஸை ஆதாரமாக வைத்தே பெண்கள் கோட், சூட், பேண்ட், ஷர்ட் முதலியவற்றை அணிதல் கூடாது என்று எழுதி வைத்துள்ளார்கள். மேலும் ஆண்கள் பெண்களின் ஆடைகளை பயன்படுத்துவதோ அல்லது தங்கச் சங்கிலிகள் அணிவதோ கூடாது. அது ஹராம் ஆகும். முஸ்லிம்களின் ஒவ்வொரு செயலிலும் பணிவும் அடிமைத்தனமும் வெளிப்பட வேண்டும் எனவும் அவர்களின் எந்த செயலிலும் பெருமையோ கர்வமோ வெளிப்படக்கூடாது எனவும் இஸ்லாம் விரும்புகிறது. ஏனென்றால் அல்லாஹுக்கு பணிவும் அடிமைத்தனமும் மிகவும் விருப்பமானதாகும். மேலும் பெருமையும் கர்வமும் முற்றிலும் வெறுப்புக்குரியதாகும். ஆடைகளின் விஷயத்தில் இஸ்லாம் இவற்றை பரிபூர்ணமாக கண்காணிக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள், எவர் தமது ஆடையை பெருமைக்காகவும் கர்வத்திற்காகவும் தொங்க விடுவாரோ அல்லாஹ் தஆலா கியாமத் நாளில் அவரின் பக்கம் பார்வையை கூட உயர்த்த மாட்டான். மற்றொரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள், ஒரு மனிதன் பெருமையின் காரணமாக தனது கீழாடையை இழுத்துக்கொண்டே நடந்து சென்றார். அல்லாஹ் தஆலா அவரை பூமிக்குள் புதைய செய்து விட்டான். கியாமத் நாள் வரை அவர் பூமிக்குள் புதைந்து கொண்டே இருப்பார். எந்த ஆடை மெல்லியதாகவும் இறுக்கமாகவும் அதை அணிந்தும் உடல் அங்கங்களின் அமைப்போ அல்லது உடல் உறுப்புகளோ வெளியே தெரியுமோ அப்படிப்பட்ட ஆடை ஷரியத்தின் பார்வையில் ஆடையே அல்ல. இப்படிப்பட்ட பெண்களை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அந்த பெண்கள் நிர்வாண ஆடைகளை அணியக்கூடியவர்களாக இருப்பர். அதாவது ஆடை அணிந்திருந்தும் நிர்வாணமாக இருப்பர். அந்த ஆடையின் மூலமாக ஆடையில் அந்த அடிப்படை நோக்கமே நிறைவேறவில்லை. அதாவது எந்த நோக்கத்திற்காக அல்லாஹ் ஆடை இறக்கினானோ அந்த நோக்கமான மானத்தை மறைத்தல் என்பது பெறப்படவே இல்லை.
இப்படிப்பட்ட ஆடைகளை அணிந்திருக்கும் பெண்கள் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள், மேலும் அதன் நறுமணத்தை கூட நுகர மாட்டார்கள். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. எனவே நாமும் நம் குழந்தைகளும் ஆடைகள் விஷயத்தில் கவனத்துடனும் ஒழுக்கத்துடனும் இருப்போம். இறை அச்சத்துடன் என்றும் இருப்போம் இன்ஷா அல்லாஹ். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தம் வஃபில் ஆஹிரத்தி ஹஸனத்தம் வக்கினா அதாபன்னார். எங்கள் இரட்சகா, இவ்வுலகிலும் மறு உலகிலும் எங்களுக்கு நல்லவற்றையே தருவாயாக. நரக வேதனையிலிருந்து எங்களை காப்பாற்றுவாயாக. வாஹிர்